வெல்கம் டு 2K மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துடலாமா? எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே, அப்படியே மரண பீதியை கொடுத்த டேன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட 3rd பர்த்டே. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. காலையிலே எழுந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர வழியில் எனக்கு இந்த ஜூஸ் வேணும்னா, அவளுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கி கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே கிட்டத்தட்ட நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது அவங்க பக்கத்து வீட்டு நெய்பர் குட்டி சிஸ்டர் அவள் கொடுத்தா சர்ப்ரைஸாக. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அதை பார்த்ததும். சரி என் பிள்ளைக்கு 65 ரொம்ப பிடிக்கும். அதனால ஆஃப்டர்நூன் அதை பொறிச்சு அவள் கையில் கொடுத்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. பெரியவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. குட்டி பொண்ணு, மம்மி நான் ரெடி ஆகிட்டேன், எப்போ கேக் வெட்ட போகிறீங்க அப்படின்னு ரெடி ஆகி அவங்க தாத்தா கூட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் பெரியவ தூங்கிட்டு இருந்தா. இந்த டைம் மம்மிக்கு ஒரு நூல் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம், அது வந்துருந்துச்சு. இப்போ நான் காட்டுறது உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுங்கள். இது கேஷ்பேக் வர அப்படின்றது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பர்த்டே பேபி வந்துடுச்சு. அவளுக்கு ஒரே வெக்கம் தான், அந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ண வேண்டாம். இவளுக்கு ஃபுல்லாக பாய் ட்ரெஸ் தான் பிடிக்குது. கேர்ள் ட்ரெஸ் போட அடம் பிடிக்கிறாங்க. அதனால் இப்படியே வாங்கியாச்சு. எதுக்கு சந்தோஷப்படுறாங்க தெரியுதா? ஒவ்வொரு சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணிகிட்டே வரும். அவளுக்கு இந்த பபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இது கூட ஹாப்பி தானே. அதாவது நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் எனக்கு சர்ப்ரைஸ்ன்ட்டு. சில டைம் கிடச்சிருக்கு, சில டைம் கிடச்சதில்ல. அதை விட நான் என் பிள்ளைக்கு இது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டே இருந்தேன். இது அவங்க தாத்தா கூட விளாண்டுருந்தா குட்டி பொண்ணு. சரி தாத்தா பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னோடனே, சரி எனக்கு கேக் எப்போமா எடுத்து வந்து வைப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. எடுத்துகிட்டு வந்து வச்சதும் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. எப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவீங்க, நான் கேக் வெட்ட போகிறேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. சரி கேண்டில் வச்சுட்டீங்க, சரிடா வீடியோ கட் பண்ணிவிட்டு ஹாப்பி டு யூக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தா. அவள் அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஹாப்பி டு யூ பாடும்போது பாருங்களேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ தீபு. அழகா அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கட் பண்ணி ஊட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சம் கொடுங்கடாடே, இரு தாத்தா நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. சரி இருங்க பாப்பாவுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு, இந்த பாப்பா நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்குது. நீ நிறைய சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிக்கோ, அக்காவே சாப்பிட்டுக்கிறேன்னு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதோட அவங்க சீனு தாத்தாக்கும் ஊட்டிட்டு, ஃபர்ஸ்ட்டு குமார் தாத்தா கூட்டினா, அடுத்து சீனு தாத்தா கூட்டினா, அடுத்து மம்மி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதை எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. நான் எப்படா அதை எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா டக்குன்னு இவங்க பிடுங்கிட்டாங்க. இதுதான் எங்களோட அழகிய குடும்பம். அவங்க டாடியை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். என்னென்னா அவங்க வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்க, அதனால் கூட இருக்க முடியல. இவங்க இவளுடைய அக்கா, நம்ப முடியுதா? ஆனால் அக்கா தான். அவங்க அவங்களோட எனக்கு சித்தி, என்ன உறவு முறை வேணும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் அக்கான்னு தான் கூப்பிட கற்றுக் கொடுத்துருக்கோம். இது என்னோட மம்மி. அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்களும் வாங்கியிருந்தாங்க, அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்ததும் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். இவங்க கொடுக்குற கிஃப்ட்டு அவளுக்கு பயங்கர சர்ப்ரைஸு. பார்த்தீங்களா பாசத்தை எப்படி பரிமாறிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா சீக்கிரமாக எனக்கு இந்த இதை பிரித்து கொடுங்கம்மான்னோன்னா அவங்க தாத்தா கொடுப்பாப்பா நான் பிரித்து தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தா பிரித்து கொடுத்தாங்க. அவளுக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே அந்த டே சந்தோஷமாக போச்சு. நம்ம பெத்த பிள்ளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹாப்பி. அது சந்தோஷப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் வாயெல்லாம் உளருதுங்க சந்தோஷத்தில். யாராக இருப்பாங்கன்னா அது நம்மளாக தான் இருப்போம். அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை விட இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அவள் ரொம்ப நாளாக ஊசி குத்துறேன், நான் தான் டாக்டர் தீப்புன்னு சொல்லிட்டு இருப்பாள். சொல்லிவிட்டு சர்ப்ரைஸாக இது வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க தாத்தா பாட்டி. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட் அவங்க தாத்தா தான். பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல. இதுக்கான ரீல்ஸ் நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம்னா அவங்க டேடி இன்றைக்கி கூட இல்லை, வெளியூருக்கு போயிருக்கிறதுனால. சரி எல்லாருக்கும் டாட்டா சொல்லி அமுச்சு விட்டுட்டு, நிலாமா மம்மி நான் ஜாலி மம்மி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதோட நீ போய் அக்கா கூட உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம்.